பிரைஸ் லார்ட். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தில், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதினால நாம் எந்த நிலையிலும் சோர்ந்து போகாமல், தேவனை விட்டு சற்றும் பின்மாறாமல் நாம தேவனிடத்தில் நிலைத்திருக்கின்ற பொழுது நம்முடைய உத்தம இருதயம் விளங்கும்படியாய் நாம் இந்த பரிசுத்த ஓட்டத்திலே நிலைத்திருக்கின்ற பொழுது தேவன் நம்மை எல்லா விதமான சோதனைக்கும் எல்லா போராட்டத்திற்கும் நீங்களாக்கி நம்மை விடுவித்து இந்த தேசத்திலே பலுகி பெருக செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனை வந்த பொழுது கர்த்தர் அவரை சோதித்து பார்த்த பொழுது அவன் தேவ சத்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலியிட அவன் சம்மதம் தெரிவித்து தேவ சத்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படிந்த பொழுது தேவன் அவனை அந்த இக்கட்டான சூழலில் இருந்து விடுவித்து அவனை ஆசீர்வதித்து இந்த தேசத்திலே பலுகி பெருக செய்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, சில நேரங்களில் சோதனைகள் பிசாசின் மூலம் வருகின்ற பொழுது அது வேதனையை கூட்டக்கூடியதாய், நம்மை ஒரு வியாதிக்குள்ளாய் நடத்தக்கூடியதாய் இருக்கும். அந்த நிலையிலும் கூட தேவனிடத்தில் நாம நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு யோபுவை போல தேவ சமூகத்திலே நிலைத்திருப்போமே, ஆனால் கர்த்தர் அந்த சூழ்நிலையிலும் கூட நம்மை விடுவிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நம்மை விடுவிக்கின்ற தேவன் ஒருவர் உண்டு என்பதிலே நாம் நினைவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சோதித்தருகிறாரோ அதுபோல தேவனும் யாரிடத்தில் அதிகமாய் அன்பு வைக்கிறாரோ அவர்களை சோதித்தறியக்கூடியவராய் இருக்கிறார். அவர்களை சோதித்த பிறகு அவர்கள் உத்தமன் என்று விளங்கின பிறகு நிச்சயமாய் அவர்களுக்கான ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, யோபுவினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கண்ணீர் கஷ்டங்கள் நிறைந்திருந்த பொழுதிலும் அவர் எந்த சூழ்நிலையிலும் நான் போகும் வழியை அறிகின்ற தேவன் ஒருவர் உண்டு, அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் பக்தனுடைய இருதயத்திலே காணப்பட்டது நிமித்தம் கர்த்தர் அவனுடைய முன்னிலையை பார்க்கிலும் பின்னிலைமையை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு யோபுவினுடைய வாழ்க்கை முன்பு இருந்ததை விடவும் இரட்டிப்பான நன்மையோடு ஆசீர்வாதத்தோடு இந்த பூமியிலே காணப்பட்டது. அன்பானவர்களே, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் நம்மை வழி நடத்துகின்ற தேவன் ஒருவர் உண்டு. தேவன் ஒருவர் நம்மை எந்த சூழ்நிலையிலும் இருந்து உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறார், ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார், இந்த பூமியிலே பலுகி பெருக செய்யக்கூடியவராய் இருக்கிறார் என்பதிலே நாம் மிகுந்த நம்பிக்கை விசுவாசம் உடையவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இந்த தேவார்த்தின் மூலமாய் உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, சோத்திரம். கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் நாங்கள் அதிலே அப்பா ஜெயம் கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு நீர் தாரும். ஆவியானவரே, சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக காணப்படுகின்ற பொழுது நாங்கள் உம்மை விட்டு உடைய சமூகம் விட்டு விலகி செல்லாத படிக்கு ஆண்டவரே, உரிய வாழ்விலே நாங்கள் சோர்ந்து போகாத படிக்கு தொடர்ந்து நாங்கள் பலத்திலே ஆண்டவரே உம்முடைய பலத்திலே நிலை நிற்கும்படியான கிருபைகளை, நல்ல ஞானத்தை எங்களுக்கு நீர் தந்து ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையில் உம்முடைய சிறகடின் கீழாய் முடி மறைத்து எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்தீரே. உம்முடைய வேளான கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம். இனிமேலும் வருகிற நாட்களையும் காலங்களையும் நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எந்த நிலையிலும் கர்த்தாவே உம்முடைய கிருபை அப்பா எங்களை விட்டு விலகாமல் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நாளிலும் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உங்க சித்தம் நிறைந்து காணப்படட்டும். உமக்கு பிரியமான வழிகளில் நாங்கள் நடக்கத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு நீர் தாரும். ஆண்டவரே, மறுபடியும் ஒரு விசையாய் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த நாளிலும்
உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.